ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ மனுஷர்களுக்கு உபவாசியாய் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு உபவாசியாய் காணும்படிக்கு உன் தலையில் எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவிக்கொள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வேதாகமத்தின் உபவாசம் என்பது இறைவனிடம் முழு இதயத்தோடும் மனம் திரும்புவதோடும் ஜெபிப்பதாக. ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்புதலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் எண்ணத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையான உபவாசம் அநீதியை நீக்கி பசித்தவர் உணவளித்து பிறருக்கு உதவுவதாக. நம்மில் பலர் உபவாச நாட்களை அனுஷ்டிப்பது வழக்கம். இதற்காக ஒரு நேர அல்லது இரவு உணவை தவிர்த்துக் கொள்ளும். மாமிசம் உண்பதை தவிர்த்து மரக்கர் உணவை மட்டும் களியாட்டைகளை தவிர்த்து கவர்ச்சியான உடைகளை தவிர்த்து வெள்ளை கருப்பு ஆடைகளை அணிவோம். திருமணம், பிறந்தநாள் போன்ற விசேஷ கொண்டாடங்களை தவிர்த்த எத்தனையோ காரியங்களை நமது வாழ்வில் செய்து கொள்வோம். ஆனால் இவர்களெல்லாம் தேவனுக்கு வந்த உபவாசமாக இருக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தேவனுக்கு உகந்த உபவாசம் எனும்போது அது தன் ஆத்மாவை ஒடுக்கி இரட்டிலும் சாம்பலும் இருப்பதில்லை. அது பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துடனை சேர்த்துக் கொள்வதும், சிறுமையானவனை வீட்டிலே சேர்ப்பதும், வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் கொடுப்பதும், இப்படியாக பல காரியங்கள் கூறப்படுகிறது. வெற்றியெல்லாம் செய்யாமல் உபவாசம் என்ற பெயரில் சாப்பாட்டை மாத்திரம் நிறுத்திவிட்டு நமது சுய இச்சைப்படி நடந்து நமது சுய விருப்பங்களை நிறைவேற்றி பிறருடான உறவுகளை முறித்து நாங்கள் உபவாசித்தோம், நீரே கேட்காமல் போனீர் என்று ஆண்டவரிடம் கேட்கிறோம். உபவாசத்தில் உண்மையான அர்த்தத்தை புரியாதவர்களாக உபவாசிப்பது நமக்கு நல்லதல்ல. அன்பானவர்களே, நமது உபவாச நாட்கள் நமது திருப்திப்படுத்துவதா அல்லாமல் தேவனுக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதே உண்மையான சத்தியம். ஆகையால் நமது இஷ்டம் போல காரியங்களை செய்துவிட்டு நாம் அனைத்தையும் சரிவர செய்துவிட்டோம் என்றதான சுய திருப்தியில் வாழ்வதை தவிர்த்து விடுவோம். இந்த இடத்திலாவது இந்த மாயை விட்டு வெளிவருவோம். இந்த நாட்களை உபவாச நாட்களாக அல்ல, தேவனுக்கு வந்த நாட்கள் உபவாச நாட்களாக அனுஷ்டிக்க பிரயாசப்படுவோம். நமது உபவாச நாட்களுக்கு தேவனுக்கு நமக்கு முடியான உறவை வெளிப்படுத்துவதாயும் நமக்கு பிறருக்கு முடியான உறவை வளர்த்துக் கொள்வதாயும் நமது பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி வாழ்வதாயும் அமைய தேவன் தான் கிருபை செய்வாராக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, அன்பின் கர்த்தாவே, எங்கள் உபவாச நாட்கள் மாய்மாலமாய் இருந்து விடாமல் தேவனுக்கு உகந்ததாயும் விண்ணப்பங்கள்லாம் கர்த்தரை தேடுகிற நாட்களாக நாட்கள் இருக்க ஜெபிக்கிறோம். ஆமென்.